ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் பாப்பா தம்பியோட பர்த்டே விழாக்கு வந்து பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ பார்ட் 1 பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா அதே கைலாசகிரி. அதாவது கைலாசகிரி பார்த்திங்கன்னா நம்ம வைசாக்கில் வந்து ரொம்பவே ஃபேமஸான இடம் தான் சொல்லணும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய வந்து பார்க் இருக்குது. ஸோ எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய பாலம், கண்ணாடி பாலம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு இடத்துல இருக்குது. அது எங்கன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். மேபி கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்க டக்குன்னு வந்து கமெண்ட்டை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் நடக்கிறதுக்கே அவ்வளோ பயந்தோம். அதுவும் என்னோட குட்டீஸ் பார்த்தீங்கன்னா நடக்கவே மாட்டேன்ட்டாங்க. கீழே விழுந்துருவோமோ என்னன்ட்டு. ஏன்னா பெரியவங்க நம்மளுக்கே பயமாக இருக்கும்போது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா அமைதியாக இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய இடம் தான் சொல்லணும். நிறைய வந்து ஃபோட்டோஸு நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தோம். என்னை விட என் ஹஸ்பண்ட் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. சரின்ட்டு நாங்கள் வந்து சாப்பிட வந்து கீழே இறங்கி வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப பசி. ஏன்னா காலையில் நாங்கள் சரியாகவே சாப்பிடல. சீக்கிரமாக கிளம்பி வந்து போயிட்டோம். இந்த ஹோட்டல் மலைக்கு கீழேயே தான் இருக்குது. நல்லா பெஸ்ட்டு, நல்லா பெரிய ஹோட்டலாகவே இருந்தது. சரின்ட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உள்ளே போயாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து மட்டன் பிரியாணி தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம ஊர் பிரியாணிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்ட்டு நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி ஒன்று, சிக்கன் பிரியாணி ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன காரம் அதிகம். நாங்கள் எப்போதும் சாப்பிட்ற ஹோட்டலே காரம் அதிகமாக இருக்கும். அதை விட 2 மடங்கு வந்து காரம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு செம்ம காரம். இது கூடவே நான் வந்து கேர்ட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தேன். ஏன்னா என்னால் வாயிலே வைக்க முடியல, அந்தளவுக்கு காரம். பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நேராக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஷிப்புக்கு தான் வந்து வந்தாச்சு. இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? என்னுடைய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. சரி, அப்படியே நாங்கள் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஷிப்பெல்லாம் நான் வந்து பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி பெரிய கப்பல்லாம் வந்து பார்ப்பேன்ட்டு நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடவுளுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து என்னுடைய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இது உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஆனால் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் நான் வந்து சும்மா அதாவது மேலோட்டமாக நான் எடுத்த வீடியோஸ் மட்டும் நான் வந்து போடுறேன். சரி பாருங்கள். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் பக்குன்னு இருக்கு. எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய வெயிட்டு எப்படி இந்த கடல் தண்ணி வந்து தாங்குது அப்படின்ட்டு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா அண்ணாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா எங்களை கூட்டிகிட்டு போய் எல்லாமே எங்களுக்கு வந்து ஷிப்னால் இப்படி தான் இருக்கும், உள்ளே இப்படி தான் இருக்கும்ன்ட்டு எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷம். கடைசி பார்த்திங்கன்னா 3 பேரும் பார்த்திங்கன்னா நாங்கள் கிர்ணிப்பழம் ஜூஸ் தான் வந்து குடித்தோம். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு டீ காஃபி எல்லாம் நோ சொல்லியாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பர்த்டே வந்து ரொம்பவே மன நிறைவாக நாங்கள் வந்து கொண்டாடிட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமானவங்க. எனக்கு இல்லை, என்னுடைய பசங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுடைய மருமகளுக்கு வந்து கிஃப்டாக வந்து கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. அதாவது கேரம் போர்டு, அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு பிடிச்ச வந்து பால், அதுக்கப்புறம் பாப்பா வந்து இந்த டாய்ஸ் வாங்கினாங்க. ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நபர். நான் யாருன்னு சொல்ல விரும்பலை. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குட்டீஸ்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப கிஃப்டெல்லாம் கிடையாது. ஆனால் குட்டீஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க பர்த்டே வந்து. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம். அந்த ஃபோட்டோவுமே நான் வந்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.